ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விஜய் புகார் அளிக்க இருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற்பகல் 1 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடன் 10 பேரை அனுமதித்து ஆளுநர் தற்போது அனுமதி அளித்திருந்த நிலையில் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது கவர்னர் ஆளுநர் மாளிகைக்குள் சென்றிருக்கிறார். தனது காரில் பொருளாளர் வெங்கட்ராமன் மற்றும் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் ஆகியோருடன் தனது காரில் உள்ளே சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1 மணிக்கு ஆளுநரை சந்திக்க இருப்பதாக அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். கவர்னர் மாளிகைக்குள் சென்ற பிறகு அவரும் முழுமையான சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுவார். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு புகார் மனுவை விஜய் ஆளுநரிடம் அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இதற்கு முன்பாக மாநாட்டிற்கு பிறகு ஆளுநரை சந்திக்க விஜய் தரப்பிலிருந்து முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான நேரமும் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. தற்போது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது விஜய் ஆளுநர் சந்திப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். ஏற்கனவே குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் இது தொடர்பாக மாணவிகளுக்கு ஒரு கடிதம் கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் தமிழகத்தில் தாய்மார்கள், தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பிலும் தங்கள் பெண்களுக்கு எதிரான நடக்கும் சமூக அவலங்களையும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும், அவலங்களையும், பாலியல் குற்றங்கள் என்றும் பல்வேறு வன்கொடுமைகளும் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லான துயரத்திற்கும் ஆளாகியிருக்கிறேன். யாரிடமும் உங்கள் பாதுகாப்பு குறித்து யாரிடம் உங்கள் பாதுகாப்பு கேட்பது, அதே போல நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தே இருக்கிறது. அதற்காகவே இந்த கடிதம் எழுதியிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணாவாகவும் அரணாகவும் என எப்போதும் உங்களுடன் உறுதியாக இருப்பேன், கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை கல்லூரி மாணவிகளிடம் விஜய் வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது ஆளுநரை சந்திப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் உள்ளே சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.